10th பேஜ் நம்பர் 112. ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் கூடுதல் 65/8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஈஸியாக ஆப்ஷன் வச்சு போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணா எக்ஸுங்க, அதோட தலைகீழ் என்னங்க 1/x. இதை கூட்டினா 65/8 வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வேணாங்க, நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னங்க 10 எடுத்துக்கலாம். ஒரு எண்ணா 10, அதோட தலைகீழ் என்னங்க 1/10. இதை கூட்டினா 65/8 வரணுங்க. இது நம்ம கூட்டோம்னா கீழே மேலேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கூட்டினா என்னங்க 101/10 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் வரலங்க, நம்மளுக்கு 65/8 தான் ஆன்சர் வரணும். பி எடுத்துக்கிட்டால் 9 + 1/9, கீழே மேலேயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் 81 + 1 82/9 வரும். இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வரலங்க. தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 8 + 1/8. இப்போ மேலே கீழே 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 × 64, 64 + 1 65/8. கொஷினில் பாருங்கள் 65/8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ ஆப்ஷன் சி தாங்க கரெக்டான ஆன்சர். இது மாதிரி ஈஸியாக போடலாங்க. இதே மாதிரி கீழே ஒரு சம்முங்க. ஒரு எண் மற்றும் அவற்றின் தலைகீழி ஆகியவற்றின் கூடுதல் 5 1/5 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு தாங்க. இப்போ இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது, அதை நம்ம பின்னமாக மாற்றலாங்க. அதை எப்படிங்க மாற்றணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் +1 5 25 + 1 26/5. ரெண்டு எண்களோட கூடுதல் 26/5. அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆப்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எந்த ஆப்ஷன் வரும்னு ஆன்சர் கமெண்டில் போட்டு விடுங்க.